வணக்கம் கும்பராசி நண்பர்களே. 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய கணிதத்துப்படி சனி பயிற்சி வரப்போகுது. ஏற்கனவே சனி பயிற்சி திருக்கணிதத்துப்படி வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வாக்கிய கணிதத்துப்படி இப்போ தான் சனி பயிற்சி வரப்போகுது. சனி பகவானுடைய கோயில் திருநள்ளாறில் இருக்குது. அந்த கோயில்லையே வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி தான் வரக்கூடிய மார்ச் 6 தான் சனி பயிற்சி விழாவே கொண்டாடுவாங்க. இது ரொம்ப சரியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதன் மூலமாக உங்களுக்கு 7.5 சனியில் பாதச்சனி ஆரம்பமாக போகுது. அதாவது 7.5 சனியில் இதுவரை உங்களுக்கு 5 வருடங்கள் முடிந்து விட்டது. மீதி 2.5 வருடங்கள் மட்டும் உள்ளது. 7.5 சனி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்களை தராது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில பொதுவான பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு பலன்களையும் கண்டிப்பாக தரும். விடாது கருப்பு என்பது போல திசாபுத்தி சரியில்லாத சில கும்பராசிக்காரர்களை கடந்த 5 வருடங்களில் சனி பகவான் வெளுத்து வாங்கியிருப்பார். சிலரை ஓட ஓட விரட்டி இருக்கும். ஓடினாலும் ஒளிந்தாலும் விடவா போகிறது விதி என்பது போல தான் வாழ்க்கை ஆகியிருக்கும். ஆனால் யோகமான நல்ல திசாபுத்தி நடந்த சிலருக்கு சில கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வந்திருக்காது. நல்ல திசாபுத்தி இனிமேல் நடந்தால் இருக்கக்கூடிய பாதச்சனியிலையுமே மிகப்பெரிய கெடுபலன்கள் வராது. 7.5 சனி நடந்தாலும் சிலர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. இதைத்தான் விதியின் விளையாட்டு என்பார்கள். 7.5 சனி நடந்தபோது கூட பலர் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அடைஞ்சிருக்காங்க. எனவே 7.5 சனியை கண்டு பயப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. திசாபுத்தி சரியில்லாதவர்கள் மட்டும் திசாபுத்தி கூடைய கிரக வழிபாடுகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போது ராகு தசை நடந்தால் ராக வழிபட்டுக்கிட்டே வாங்க. புதன் தசை நடந்தால் புதனை வழிபடுங்க. குரு தசை நடந்தால் குரு பகவானை வழிபடுங்க. இப்படி தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கிரகங்களை வழிபடுற போது 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அதிகமாக விலகிடும். ஸோ நல்ல திசாபுத்தி இருக்கவங்க 7.5 சனி பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. அது 7.5 சனியில் விரயச்சனி வந்தாலும் ஜென்மச்சனி வந்தாலும் பாதச்சனி வந்தாலும் பெரிய அளவில் உங்களை பாதிச்சிடாது. இப்போ பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு குருவெல்லாம் சரியாக தான் இருக்கார். அதனால பொருளாதாரம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். தொழில் மூலம் நல்ல வருமானம் ஏற்படும். அதே போல் வரவேண்டிய பாக்கிகள் கிடைக்கும். கடன் கொடுத்த தொகைகள் சேரும். யாரிடமாவது கடன்கள் கேட்டாலும் வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்கள் மூல வருமானமும் சொத்துக்கள் விற்பதால் பணவரவும் ஏற்படும். எப்போதுமே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும். செல்வமும் செல்வாக்கியமும் ஏற்படும். இப்போ கடன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த காலத்தில் கடன் ஏற்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் பலவாறு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இனி அடுத்து பாதச்சனி தான் வரப்போகுது. பாதச்சனி வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. குரு பகவான் சிறப்பாக இருப்பதால் கடன் காட்சிகள் தீரும். வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 12ஆம் அதிபதியான சனி 2ல் இருப்பதால் வருமானம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும். ஆனால் தேவையான வருமானம் நமக்கு கிடைச்சிடும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6வது இடத்துல இருப்பதால் அரசு மற்றும் தனியார் துறையில் சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குடைய வாய்ப்புகளும் இருக்குது. கூலி வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றாட கூலி வேலை செய்வோருக்கும் நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் வரும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏற்கனவே சொந்த தொழில் செய்வோருக்கு சிறப்படைந்து காணப்படும். தொழில் மூலம் வருவாய் கிடைக்கும். அதாவது எந்த தொழில் செய்வோர் இப்போதைக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக எந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வண்டி வாகனம் மற்றும் இரும்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக தான் இருக்கணும். புதுசாக தொடங்கக்கூடாது. மரம் சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கும் சுமாராக தான் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கும். எதிர்காலத்திலையும் மரம் சம்மந்தப்பட்ட தொழிலை ஒரு 2.5 வருஷத்துக்கு தொடங்காதீங்க. வட்டி தொழில், ஃபைனான்ஸ் தொழில், சீட்டு தொழில் வேண்டாம். பிளாஸ்டிக், கண்ணாடி சார்ந்த தொழில்கள், சுத்தம் செய்ய பயன்படும் பொருட்கள், சோப்பு, ஃபினாயில் போன்ற தொழில்கள்லாம் இப்போது தொடங்க வேண்டாம். ஏற்கனவே தொடங்கியிருந்தாலும் கவனமாக இருக்கணும். இரும்பு பற்றி பழைய சாமான்கள் கடை, பழைய இரும்பு வியாபாரம், கம்பி கடை, பாத்திர கடை, பலசரக்கு கடை, சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் சுமாராக தான் இருக்கும். மில் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இயந்திரங்களை இயக்கும் தொழில்கள், ஃபேக்ட்ரி, தையல் தொழில், அயனிங், சாயத்தொழில், பெயிண்டிங் போன்றவை கொஞ்சம் மந்தமடைஞ்சு தான் காணப்படும். ரப்பர், தோல், கம்பளி சம்மந்தப்பட்ட தொழில்களை புதுசாக தொடங்கக்கூடாது. உணவு, எண்ணெய், சாப்பிடக்கூடிய எண்ணெய் வகை தொழில்கள், எரிபொருள் எண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்ற தொழில்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் மந்தமடைஞ்சிருக்கும். இனிமேலும் புதுசாக 2.5 வருஷத்துக்கு இந்த மாதிரி தொழிலை தொடங்கக்கூடாது. கசாப் கடை, பர்னிச்சர் கடை, மண்ணாலான பொருட்கள் தயாரித்தல், விற்றல், கருங்கல், செங்கல், சிமெண்ட், கிரானைட், கட்டுமானம் தொடர்பான தொழில்கள் தொடங்கக்கூடாது. கயிறு திரிக்கிறது, சாக்கு, பேப்பர், அட்டைப்பெட்டி, பேக்கிங் போன்ற தொழில்கள் பலம் தராது.
ஃபோட்டோ ஸ்டுடியோ, மின்னணுவியல், செல்ஃபோன் போன்ற தொழில்கள் சுமாராக தான் இருக்கும். புதுசாக தொடங்கக்கூடாது. சாலை போடும் வேலை பார்ப்போம் தொழில்கள், ஃபோர்வெல் தொழில்கள் தொடங்கக்கூடாது. செருப்பு, பைகள், ஹவுஸ்கீப்பிங் தொழில்கள் சுமாராக இருக்கும். பிணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், துர்நாற்றம் தூசு கிளம்பும் தொழில்கள் தொடங்கக்கூடாது. வீட்டில் வளர்க்கும் விலங்குகளை விற்பனை செய்யும் தொழில்கள், ஆடு, மாடு, நாய், குதிரை போன்றவற்றை விற்பனை செய்யும் தொழில்கள் அல்லது அது சார்ந்த ஏதோ வேறு வகை தொழில்களை செய்வோருக்கு தொழில் மந்தமாக தான் இருக்கும். அது போன்ற தொழில்களை புதுசாக தொடங்காமல் இருக்கிறது நல்லது. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திருமண முயற்சி வந்து கைகூடும். காதல் திருமணம் வேணும்னாலும் நடக்கும். சித்திரை, வைகாசி, ஆவணி மாதங்களில் திருமண பாக்கியம் வந்து கிடைக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். புத்திர பாக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விரும்பும் குழந்தை பாக்கியம் இந்த வருடம் கிடைக்கிறதுக்குடைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். உடல் நலத்தை பொறுத்தளவு உங்களுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள சிலருக்கோ சில நோய் நொடிகள் வரலாம். அதன் மூலம் சிறிது மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும். கும்பராசிக்கு சனியே விரையாதிபதியாக வருவார். விரையாதிபதி எந்த சாரத்தில் பயணம் சென்றாரோ அந்த சாரத்தின் அடிப்படையில் கூட சிலருக்கு வந்து செலவுகள் ஏற்படும். தங்கம், கல்வி, குழந்தை, கோயில், கோர்ட், மயக்கம், கண், மஞ்சக்காமாலை, கல்லீரல், பித்தப்பை, ஹார்ட் அட்டாக் மூலம் கூட ஒரு சிலருக்கு செலவினங்கள் வரலாம். வீட்டில் உள்ள சிலருக்கு கை கால் வலி, முதுகு வலி வர வாய்ப்புண்டு. கல்வி வழி செலவுகள், மாமன் மைத்துனர் வழி செலவு ஏற்படலாம். மருத்துவத்தில் தோல் சம்பந்தப்பட்ட நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் சிலருக்கு வந்து செலவுகளை கொடுக்கலாம். துரதிர்ஷ்ட எண் அப்படின்னா 8ஆம் நம்பர் தான் உங்களுக்கு துரதிர்ஷ்ட எண். அப்போ அந்த 8ஆம் நம்பரை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போது 8ஆம் நம்பரை பயன்படுத்தாமல் வேறு எந்த நம்பரை வேணாலும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சனிக்கிழமை அப்படிங்கிறத பயன்படுத்த வேணாம். சனிக்கிழமை தோறும் நமக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிழமையாக தான் இருக்கும். அதனால் சனிக்கிழமை மட்டும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. வாழ்த்துக்கள் நண்பர்களே.